தங்கள் ரசனையால் சினிமா உலகை வாழ வைக்கும் ரசிகர்கள் யாவருக்கும் வெற்றி விமர்சனத்தின் முதல் வணக்கம். இன்னைக்கு இந்த எபிசோட்ல நாம விமர்சனம் பார்க்கக்கூடிய படம் டைரக்டர் ஆதித்யா சர்போடருடைய படைப்புல ஆயுஷ்மான் குரானாவோட நடிப்புல ஒரு ஹிந்தி படமாக நம்ம ஊர் திரையரங்குகளை ரிலீஸ் ஆயிருக்கக்கூடிய தமா படம் எப்படி இருக்கு அப்படின்னு தான் பார்க்க போறோம். இந்த விமர்சனம் பார்த்து முடிச்சுன்னா உங்களுக்கு பிடிச்சிருந்தா சின்னதாக ஒரு லைக் பண்ணுங்க, ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்க, மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி தங்களின் மேலான கருத்துக்களை கமெண்ட்ல சொல்லவும் மறந்துடாதீங்க. தாமா இந்த படத்தோட கதை அப்படின்னு எடுத்துக்கிட்டா, கதை நாயகன் ஆயுஷ்மான் குரானா ஒரு பத்திரிகையாளராக இருக்காரு. தன் நண்பர்களோட காட்டுக்குள்ள ட்ரெக்கிங் போகும்போது அவருக்கு ஒரு அசம்பாவிதம் நடக்குது. அந்த அசம்பாவிதத்திலிருந்து கதாநாயகி அவரை காப்பாற்ற ரெண்டு பேருக்கும் காதலாயிருது. இதுக்கப்புறம் கதாநாயகி யாரு அப்படின்னு நம்ம கதாநாயகன் தேடி போகும்போது தான் தெரியுது, அவங்க தாமா அப்படிங்கிற ஒரு இந்தியன் ட்ரைபல் வேம்பையர் கும்பலை சேர்ந்தவங்க அப்படின்னு. இந்த வேம்பையர் கும்பலுக்குன்னு ஒரு கிரேசியான ஒரு பாலிசி இருக்கும். அந்த பாலிசி என்னன்னா, இவங்க வேம்பையராக இருந்தாலும் இவங்க மனிதர்களுடைய ரத்தத்தை குடிக்கக்கூடாது அப்படிங்கிற ஒரு ஸ்ட்ரிக்டான ரூல்ஸ் இருக்கும். இந்த ரூல்ஸை பிரேக் பண்ணதுனால வில்லன் நவாசுதீன் சித்திக்கை 100 வருஷமா அடைச்சி வச்சிருப்பாங்க. ஒரு கட்டத்துல கதாநாயகன் வில்லனை சந்திக்க நேருது. இதுக்கப்புறம் என்னதான் நடக்குது இந்த கதையில? இந்த படத்தை பொறுத்த மட்டும் ரொமான்டிக் ஹாரர் ஜானர் தான் இந்த படத்தை எடுத்திருக்காங்க. பட் என்னை பொறுத்த வரைக்கும் அந்த ஹாரர் அப்படிங்கிறத விட்டுட்டு ரொமான்டிக் லவ் ட்ராமாவை எடுத்திருந்தா கூட நல்லா இருக்கும். அந்த அளவுக்கு படத்துல நிறைய விஷயங்கள் இருந்தது. குறிப்பாக நடிப்பு அப்படின்னு எடுத்துக்கிட்டால், ஒரு பக்கம் ஆயுஷ்மான் குரானா, அவரோட நடிப்பு பற்றி சொல்ல வேண்டிய அவசியமே இல்லை. பெரும்பாலான காட்சிகள் ரொம்ப நல்லாவே நடிச்சிருக்காரு. அது மட்டும் இல்லாமல் நம்ம ரஷ்மிகா மந்தனா இருக்கிறதுனால இந்த படத்தில் எதுக்கு எடுத்தாலும் லிப்லாக்கு கிளாமர் சீனு அப்படிங்க அப்பா எப்பா நடிகைக்கு சம்பளம் கொடுக்குறீங்கிறதுக்காக இப்படிலாம் பண்ணலாமா, இதெல்லாம் நியாயமா அப்படின்னு படம் பார்க்குற நம்மளுக்கே கேட்க தோணும். அந்த அளவுக்கு நிறைய லிப்லாக் சீன்ஸு, நிறைய கிளாமர் சீன்ஸு, இந்த மாதிரிலாம் படம் வருது. நான் கூட இந்த படத்தினுடைய ட்ரெய்லர் பார்த்துட்டு சரி வேணால் சிங் மாதிரி எடுத்திருப்பாங்க, இல்லை வேணால் சிங்கி எப்படி காப்பி பண்ணி எடுத்திருப்பாங்க அப்படின்னு நினச்சிதாங்க நான் உள்ளே போனேன். அப்புறம் போய் பார்த்தா தான் தெரியுது, இது வேணால் சிங்கி ஒன்றும் இல்லை, ரத்த காட்டேரிக்கு உண்டான அந்த மரியாதையை கெடுத்து வச்சுட்டாங்க. காட்டேரியை வச்சு காமெடி பண்ணிட்டு இருக்காங்க படத்தில் கடைசி வரைக்கும். ஏண்டா காட்டேரிக்கு உண்டான மரியாதையே போயிடுச்சாடா அப்படிங்கிற மாதிரி தான் படத்தில் பெரும்பாலான விஷயங்கள் இருந்தது. படத்தினுடைய முதல் 20 நிமிஷம் காட்சிகள் நீங்கள் பார்க்க தவறாதீங்க. ஏன்னா அந்த 20 நிமிஷம் தான் அந்த ஸ்டோரி எக்ஸ்டாப்ளேஷன் பண்ணுறதுக்காக இவங்க காட்டக்கூடிய இந்த விஷயங்களும் கொஞ்சம் எக்ஸைட்மெண்ட்டாகவும் கொஞ்சம் என்கேஜாகவும் இருக்குது. கிட்டத்தட்ட இந்த 2.5 மணி நேரம் படம், 2 மணி நேரம் 30 நிமிஷம் இந்த படம் ஓடுதுன்னா அதில் கிட்டத்தட்ட 3/4 மணி நேரம் படம் ஓகேவா இருக்குது நண்பர்களே. மீதி 1.25 மணி நேரம் படம் சுத்த குப்பையாக தான் இருக்குது. இன்னொரு பக்கம் வில்லன் நவாசுதீன் சித்திக் ஒரு நல்ல நடிகர், மிகப்பெரிய வில்லன் நடிகர். அவருடைய கேரக்டர் டிசைன் பண்ணப்பட்ட விதம் இந்த படத்தில் எந்த இடத்துலையுமே சுத்தமாக சரியில்லை, டோட்டலாக குப்பையாக பண்ணி வச்சுருக்காங்க. ஏண்டா ஒரு கதைக்கு முக்கியத்துவமே வில்லன் கதாபாத்திரம் தான். அந்த வில்லன் கதாபாத்திரத்துக்கு இந்த படத்தில் அதிகமான ஸ்க்ரீன் ஸ்பேஸும் இல்லை. அந்த வில்லன் கதாபாத்திரத்தை இவங்க டிசைன் பண்ண விதமும் சரியில்லை. வில்லன் இருக்காருப்பா பார்த்துக்குங்க, இவர் தான் வில்லன். அந்த மாதிரி தான் இந்த படத்தில் பெரும்பாலான விஷயங்கள் இருந்தது. அதேமாதிரி படத்தோட ஃபர்ஸ்ட் ஹாப்பும் சரி செகண்ட் ஹாப்பும் சரி. ஃபர்ஸ்ட் ஹாப்பு ஒரு 20 நிமிஷம் என்கேஜாக வருது. செகண்ட் ஹாப்பு கிளைமேக்ஸில் வரக்கூடிய ஒரு 20 நிமிஷம் காட்சிகள் கொஞ்சம் ஓரளவுக்கு என்கேஜாக ஒரு சில விஷயங்கள் எடுத்துகிட்டு போயிருக்காங்க. இடையில நிறைய இந்த இந்தி படங்களுக்கே உண்டான லென்த்தான லாக் சீன்ஸ் வரும் பார்த்தீங்கன்னா, அந்த மாதிரி லென்த்தி லாகாக தான் படத்தை நம்மளால் பார்க்க முடிஞ்சுது. அது ஏண்டா போனோன்னு காண்டான மாதிரியான ஒரு சில சமாச்சாரங்களும் படத்தில் இருந்தது. அதையும் தாண்டி இந்த படத்தை நாம் ஏன் பார்க்கணும் அப்படின்னா, ரஷ்மிகா மந்தனாவுடைய கிளு ஜிலுன்னு வரக்கூடிய கிளாமர் சீக்வன்ஸு, லிப்லாக் சீக்வன்ஸு, அதோட சச்சின் ஜாகருடைய பிரமாதமான பின்னணி இசை, இன்னொரு பக்கம் ஒரு ஆவரேஜான விஎஃப்எக்ஸு, ஆவரேஜான ஸ்டண்ட் சீக்வன்ஸு, அதோட இந்த ஸ்க்ரீன் பிளே ரொம்ப ஆவரேஜான ஸ்க்ரீன் பிளே. இது மெடாக் யூனிவர்ஸில் வந்திருக்கு அப்படின்னு சொன்னாங்க. இந்த மெடாக் யூனிவர்ஸ்லேருந்து வந்த படங்களை நான் இதுக்கு முன்னாடி பார்த்ததில்ல. நம்ம ஊரில் அந்த கன்றாவியெல்லாம் ரிலீஸ் பண்ண மாட்டேங்களே. இப்படிலாம் படம் எடுத்தால் எவன் நம்ம ஊர் தேட்டரில் படத்தை போடுவான்? இங்கே நல்லா எடுக்கிற படங்களே கழுவி ஊற்றுறாங்க. இந்த மாதிரி காமெடி காட்டேரியை வச்சு காமெடி பண்ணி கன்றாவிய படம் எடுத்தால் ஏவன் பார்ப்பான்? அதனால் மேக்ஸிமம் இந்த மாதிரி மெடாக் சீரிஸ் படங்களெல்லாம் நம்ம தமிழ்நாட்டில் ரிலீஸ் ஆகிறதில்ல. இந்த படத்தை நீங்கள் பார்க்கணும் அப்படின்னா கண்டிப்பாக ரஷ்மிகா மந்தனாவுடைய கிளாமருக்காகவும், சச்சின் ஜாகருடைய பின்னணி இசைக்காகவும், ஆயுஷ்மான் குரானாவுடைய பெருசாக இல்லைனாலுமே ஒரு சில விஷயங்கள் இந்த படத்தில் இந்த ஆக்ஷன் ஆகட்டும், இந்த ரத்தம் குடிக்க போகும்போதெல்லாம் அவர் ஒரு சில விஷயங்கள் எல்லாம் செய்வார். அந்த விஷயங்கள் ஆகட்டும், பெரும்பாலான இந்த மாதிரி ஒரு சில விஷயங்கள் இதுக்காக நீங்கள் இந்த படத்தை பார்க்கலாம். ஆனால் அதுலேயும் ஒரு ஃபிட்டிங் என்ன அப்படின்னா, இந்த படம் ஹிந்தியில் மட்டும்தான் இருக்குது, தமிழில் இல்லை. ஒருவேளை இந்த படம் ஓடிடியில் வந்த பிறகு தமிழில் கண்டிப்பாக ரிலீஸ் பண்ணுவாங்க, நீங்கள் அப்போ பார்த்துக்கிட்டாலும் சரி. மொத்தத்தில் இந்த தாமா எப்படி இருக்குது அப்படின்னு கேட்டிங்கன்னா, இந்த படத்துக்கு தாமா அப்படின்னு வச்சதை விட தமாசுன்னு பேர் வச்சிருக்கலாம். பொதுவாக வடகான்ஸ் டோலியோடு இன்னுடைய மிகப்பெரிய உருட்டு இந்த படம் அப்படின்னு நாம்
சொல்லலாம். இந்த விமர்சனம் உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி தங்களின் மேலான கருத்துக்களை கமெண்டில் சொல்லவும் மறந்துடாதீங்க. இக்காணொலியை கண்டு ரசித்த அனைத்து நல்லுள்ளங்களுக்கும் நன்றி தெரிவித்துக் கொண்டு மற்றும் ஒரு சிறந்த விமர்சனத்துடன் தங்களிடமிருந்து விடைபெறுவது வெற்றி விமர்சனம்.